Hey all, welcome to the new episode of my life. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. பிகாஸ் எப்பயும் போல் vlog இல்லாமல் இந்த vlog கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்ன அவுட்ஃபிட்ஸ்லாம் வேர் பண்ணலாம் ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி குட்டியாக ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் 3 days தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி அதில் ஃபர்ஸ்ட் டே அண்ட் இன்றைக்கி தான் வந்துட்டு காலேஜ் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக நான் அன்றைக்கி காலேஜுக்கு போக போகிறேன். அது கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அன்றைக்கி வந்துட்டு ஒரு நியூ லிப் க்ளாஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் குட்டி குட்டி ஆக்சசரிஸ்லாம் பேர் பண்ணிவிட்டு நானுமே காலேஜ்க்கு குயிக்காக கிளம்பிட்டு இருக்கேன். அண்ட் இந்த அவுட்ஃபிட்க்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. பிகாஸ் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட எக்ஸாக்ட் லிங்க் எனக்கு கிடைக்கல. பிகாஸ் நான் ஆர்டர் பண்ணது ஒன்று அண்ட் வந்தது ஒன்று. அது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு அதை விட நான் ஆர்டர் பண்ணதை விட இது பிடிச்சிருந்துச்சா, ஸோ தட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். அண்ட் நானும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் துப்பட்டா பேர் பண்ணி பார்த்தேன். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு நெக்கில் போட்டிருந்தது தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ தட் அதை அப்படியே வேர் பண்ணிட்டு நானும் காலேஜ் கிளம்பி ஸோ எங்களுக்கு வெனஸ்டே காலேஜ் ஓப்பன் ஆச்சா. அண்ட் நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டேக்கு வந்துட்டு நான் இந்த ஒரு க்ரீன் அவுட்ஃபிட் எடுத்திருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு குர்தா செட் தான். இதை நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் குட்டியாக ஒரு மேக்கப் ரொட்டீன் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ட் நானும் கொஞ்சம் இதுக்கு பேங்கிள்ஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ தட் அதுவும் வேர் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கும் துப்பட்டாஸ் மாற்றி மாற்றி போட்டுட்டு அண்ட் கடைசியில் இதுவே வந்து ஃபைனல் பண்ணியாச்சு. அண்ட் இந்த அவுட்ஃபிட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. நான் அன்றைக்கி வீடியோவில் வேர் பண்ணியிருக்க 3மே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு குவாலிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு இந்த ஒரு குர்த்தி வந்து மிந்த்ராவில் வாங்கியிருந்தேன். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான், நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கு ஒரு இயரிங் பேர் பண்ணிட்டு அண்ட் பேகி பேண்ட்டோடு தான் வந்துட்டு அதை போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லுக். அண்ட் அதுக்கு ஒரு போனிடெயில் போட்டு பார்த்தா அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ தட் அப்படியே காலேஜ் கிளம்பியாச்சு. ஸோ நம்மளும் இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் என்னோடய வீடியோ யாராச்சும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்யூ. சி ஆல் இன் த நெக்ஸ்ட் எபிசோட். பாய்.